ஷேக்கர்ஸ் பைபிள் காலேஜ் உங்களுடைய வாயிலும் அந்த வார்த்தையை நான் கேட்கும்பொழுது ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆண்டவரே, எங்களை உலகத்தை உலுக்குவோராக தெரிந்தெடுத்த உங்களுடைய கிருபைக்காக நன்றி என்று சொல்லக்கூடிய அளவுக்குள்ள உங்களுடைய விசுவாச பெரிய இருக்கிறதுக்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆமா, நம்முடைய 4வது வகுப்பு ஆவி ஆத்துமா சரீரம், சரிங்களா? அதுல நம்ம இதுவரைக்கும் 8 லெசன் முடிச்சிருக்கிறோம். நமக்கு பாட புத்தகமாக தேவன் தந்த டெக்ஸ்ட் புக் இதுதான், ஆவி ஆத்துமா சரீரம். என்னுடைய நாலேஜ் படி கிட்டத்தட்ட ஒரு 100 மொழிகளிலேயாவது இந்த புக்கு வெளியிடப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தேவன் நமக்கு அவருடைய தீர்மானத்தின்படி நம்முடைய ஆவி மனிதனை குறித்து ஆழமாக அறிந்து கொள்ள இன்னொரு டெக்ஸ்ட் புக்கு உலகத்துல இருக்குதா என்பது கேள்விக்குறிதான். ஸோ நம்முடைய மொழியாகிய தமிழிலே இந்த புஸ்தகத்தை தந்த தேவனுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். இதுவரைக்கும் நம்ம 8 வகுப்பு முடிச்சிருக்கிறோம். யாராவது ரொம்ப ஷார்ட்டா ஆவி மனிதனை குறித்து ஒரு 2-3 பேர் கூட சொல்லலாம், ஆவி மனிதனை குறித்து இந்த பாடத்துல நாம் கற்றுக்கொண்டிருக்கிற ஒரு சில சத்தியங்களை சொல்லுங்களேன். சும்மா ஷார்ட்டா சொல்லலாம். ஆவி மனிதனை சொல்லுங்க. Amen, very good. Our spirit man is perfectly perfected. நல்ல பாயிண்ட். வேற சொல்லுங்க, ஆளுக்கு ஒண்ணு சொல்லுங்க, யோசித்து. எஸ், சொல்லுங்க சிஸ்டர், சொல்லுங்க. தெரிந்ததை சொல்லுங்க, எல்லாருமே சொல்லலாம். ஒரு 2-3. எஸ் பிரதர் பிலிப். ஆவி மனிதன் நாங்கள் பூரணப்பட்டிருக்கிறோம். ஆமென். நாங்க மறுபடி பிறந்த உடனே ஆண்டவர் தன்னுடைய ஆவியை எங்களுக்குள்ளே தந்திருக்கிறார். அந்த ஆவி பரிபூர்ணமா இருக்காது. ஆமென், ஆமென். குட். எங்களுடைய ஆவி பரிசுத்த ஆவியினால் சீல் பண்ணப்பட்டிருக்கிறது. வெரி குட். அந்த சீல் என்ன செய்யும்? சீல் பண்ணப்பட்டதுனால மாமிச சிந்தை உள்ளுக்கு போகாது. மாம்ச சிந்தை உள்ளே போகாது. வேற? ஆனா ஆவியின் சிந்தையை நாங்கள் கொண்டு வர்றதுக்கு உங்களை பயிற்றுவிக்க வேண்டும். வெரி குட். என்ன யோசிங்க? சொல்லுங்க சிஸ்டர். பிதாவோடு எங்களை தொடர்பு படுத்துறது ஆவி. ஆமென், வெரி குட். ஒன் வே டிராபிக் ஞாபகம் வச்சுடுவோம். அதாவது அது என்ன செய்யும்னா, நம்முடைய பாவங்களினாலே அதை கரைப்படுத்த முடியாதபடி சீல் பண்ணிட்டாரு. அதே வேளையில நாம் ஆவிலே பெற்றிருக்கிற ஆசீர்வாதங்களை அனுபவமாக்குவதற்கு அது வாழ்வு மாதிரி திறக்குது, சரிங்களா? உள்ள இருந்து வெளியே அனுப்புமே தவிர வெளியே இருந்து உள்ள எடுக்காது. ஏனென்றால் அதுக்கு தேவையான எல்லாவற்றையும், ஆவி மனிதனுக்கு தேவையான எல்லா தகுதியையும், நமக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும், நமக்கு தேவையான எல்லா ஞானத்தையும் நம்முடைய ஆவி மனிதன்ல வச்சு சீல் பண்ணிட்டாரு. நம்முடைய வாழ்நாள் எல்லாம் நம்ம என்ன செய்யணும்? ஆவி மனிதனிலே பெற்றிருக்கிற ஆசீர்வாதங்களை அனுபவமாக்கி கொள்ள வேண்டும். அதை அனுபவமாக்கி கொள்ளுவதற்கு எதை நம்ம மறுரூபப்படுத்த வேண்டும்? மனதை, ஆத்மாவை. அதுக்கு வேற என்ன பேரு? மனது, ஆத்மா, எண்ணங்கள், திங்கிங், ஜஸ்ட் திங்கிங், நினைக்கிறது தான். எப்பொழுதும் 24/7 எதையாவது ஒன்றை நாம் நினைத்து கொண்டேதான் இருக்கிறோம். அப்ப எதை நாம் நினைக்க வேண்டும் என்றால், நாம் மறுபடி பிறந்த பொழுது அந்த ஜோயே சால்வேஷன்ல நம்முடைய ஆவி மனிதனுக்குள்ள எல்லாவற்றையும் நிறைத்து வைத்திருக்கிறாரே, அதை நம்முடைய எண்ணங்களிலே அவைகளை சிந்திக்க அவைகள் நமக்கு அனுபவமாக மாறுகிறது. இதைத்தான் பவுல் ரோமர் 12:2 எழுதுகிறாரு, மனதை புதிதாக்குங்கள். அதாவது மனதுனா எண்ணம், தாட்ஸ், திங்கிங். நம்முடைய திங்கிங்ல ஸ்பிரிட் மேல நம்ம எந்த அளவுக்கு தகுதியாக்கப்பட்டிருக்கிறோம்,
ஸ்பிரிட் மேன்ல நாம் எந்த அளவுக்கு பட்டிருக்கிறோம் என்பதை திங்க் பண்ண அவைகள் நமக்கு அனுபவமாக மாறுகிறது. கர்த்தர் நமக்கு கிருபையாக தந்த இந்த வெளிப்பாடுக்காக நாம் அவருக்கு நன்றி சொல்லுவோம். இப்பொழுது நம்ம வகுப்புக்கு சென்று விடலாம். தேவ ஞானத்தை நம் செயல்களில் விடுவிக்க உதவுவது எது? இதை நம்ம இப்போ பேசி கொண்டிருந்த ஒரு காரியம் என்று கூட சொல்லலாம் இல்லையா? தேவ ஞானத்தை நம் செயல்களில் விடுவிக்க உதவுவது எது? எஸ் சிஸ்டர், மர்சி சிஸ்டர், நீங்க மியூட்ல இருக்கீங்க, அன்மியூட் பண்ணுங்க. நான் 2 ஆன்சரை எதுன்னு நான் ஒன்றுல சொல்றேன். இப்ப முதலாவது பேஜ் 121 ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல திறவுகோல், அந்த திறவுகோல் ஞானமும் புரிந்து கொள்ளுதலும் ஆகும். ஆகவே ஞானத்தை புரிந்து கொள்ளுதலையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது உங்கள் ஆத்துமாவின் வாசல் திறந்து தேவனுடைய சத்தியத்தை உள்ளடக்கி உங்கள் ஆவியில் உள்ளவைகளை சரீர மண்டலத்தில் வெளிப்படும். நீங்கள் அடுத்தது இருக்கீங்களா? இதுலயும் நீங்கள் அந்நிய பாஷையில் ஜபிக்கும் பொழுது உங்களை நீங்கள் ஊன்ற கட்டுகள், ஆனால் இது உணர்ச்சிகளினால் கட்டப்படுவதை விட மேலானது. இது தேவ ஞானத்தை உங்களுக்கு விடுவிக்க உதவுகிறது. ஒருவேளை இதன் மூலம். வெரி குட் சிஸ்டர். சிம்பிளா தேவ ஞானத்தை நம் செயல்களில் விடுவிக்க உதவுவது அந்நிய பாஷை. அதுவும் கரெக்ட் தான். நீங்க முதல் சொன்ன பாயிண்ட் கரெக்ட் தான். இப்ப 123ல எடுங்க. 123 செகண்ட் பேராகிராஃப். பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் என்பது ரட்சிப்புக்கு அடுத்த அனுபவமாகும். நீங்கள் பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே ஆட்கொள்ளப்பட்டு அந்நிய பாஷையில் பேசும் வார்த்தை பெற்றுக் கொள்கிறீர்கள். இது நீங்கள் வல்லமையை செயல்படுத்த உங்களுக்கு உதவும். நீங்கள் அந்நிய பாஷையில் ஜபிக்கும் போது உங்களை நீங்கள் ஊன்ற கட்டுகிறீர்கள். ஆனால் இது உணர்ச்சிகளினால் கட்டப்படுவதை விட மேலானது. இது தேவ ஞானத்தை உங்களுக்கு விடுவிக்க உதவுகிறது. அப்ப தேவ ஞானத்தை நம் செயல்களில் விடுவிக்க உதவுவது அந்நிய பாஷையில் பேசுவது. ஆமா, நான் ஒரு சில முறை பார்த்தேன், நீங்க எல்லாரும் அந்நிய பாஷையில பேசியிருக்கீங்க. ஸோ அதை தொடர்ந்து நீங்கள் தனிப்பட்ட விதத்திலும் குடும்ப ஜபத்திலும் எங்கேயும் நம்ம அந்நிய பாஷை பேசுங்க. அது தேவ ஞானத்தை வெளியே கொண்டு வரும். இரண்டாவது கொஸ்டின் போயிடலாம். பிதா, குமாரன் மற்றும் ஆவியானவர் தனித்தனியாக செயல்படுவர், ஆம் இல்லை? வெரி குட். எஸ் சிஸ்டர் கிரேஸ். இல்ல பாஸ்டர். பிதாவும் குமாரனும் ஆவியானவரும் ஒன்றாக இருந்தாலும் தனித்து அவர்கள் செயல்படுவதில்லை. இல்லை. ஆமா, 122வது பக்கம் செகண்ட் பேராகிராஃப்ல தெளிவா இருக்கு. இதை குறித்து இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம்னு சொல்லியிருக்கிறாரு. பிதாவானவர் செய்கிறதை நான் என்னெல்லாம் அவர் செய்கிறத பார்க்கிறேனோ அதைத்தான் பூமியில செய்யறேங்கிறார். ஓகே, சோ அவர்கள் தனித்து செயல்படுவது இல்லை. ரைட், மூணாவது கொஸ்டின் போயிடலாம். தேவ அன்பை அளவிற்கு அதிகமாக அனுபவிக்க தேவையானது என்ன? எஸ் சிஸ்டர் ஜெயக்குமார் அனட்டா. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுதல். அவ்வளவுதான். வெரி குட். தேவ அன்பை அளவிற்கு அதிகமாக அனுபவிக்க தேவையானதை என்ன என்றால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வது ஆகும். இன்னும் நீங்க பெற்றுக்கொள்ளாதவர்கள் இருப்பீர்கள் என்றால் நீங்க உங்க குரூப்ல கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். நீங்க அநேக தொலைபேசி மூலமாக கூட பெற்றுக்கொள்ளுகிறார்கள். சரிங்களா? ஆமா, எல்லாருக்கும் நீங்க என்ன செய்ய வேண்டியது இல்லைன்னா, மற்றவர்களை போல என்னால் அதிகமாக பாஷை பேச முடியவில்லையே என்றெல்லாம் சொல்லி நீங்க சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? பவுல் கூட ஒரு இடத்துல சொல்றாருல, எல்லாரும் அந்நிய பாஷை பேசுவதில்லைன்னு சொல்றாரு. ஸோ எனிவே
கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதம் மனித அறிவு கெட்டாத ஆசீர்வாதமாக இருக்கிறது. அது இலவசம். பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு தேவன் நம்மை தகுதிப்படுத்தி வைத்திருக்கிறார். அநேகருக்கு இந்த கேள்வி இருக்கும், நான் அந்த அளவுக்கு தகுதியாக்கப்பட்டு இருக்கிறேனா? எல்லாரையும் தேவன் ஆவி மனுஷன்ல தகுதிப்படுத்தி விட்டார். இப்பொழுது 4வது கேள்விக்கு போலாம். பரிபூரண ஞானத்தையும் முழுமையான வெளிப்பாடுகளையும் நாம் எங்கே பெற்றுள்ளோம்? எஸ் சிஸ்டர் மகேஸ்வரி சிஸ்டர். அன்மியூட் பண்ணல மகேஸ்வரி சிஸ்டர். 121வது பக்கத்துல பாஸ்டர். தேவன் எங்களுடைய மறுபடியும் பிறந்த ஆவியில் பரிபூர்ணத்தையும் ஞானத்தையும் முழுமையான வெளிப்பாட்டையும் எங்களுக்கு அளித்திருக்கிறார். வெரி குட். ஆமா, அப்போ நாம் பரிபூர்ணமாக்கப்பட்டு நம்முடைய ஆவி மனுஷன்ல இருக்கிறோம் என்றால் எல்லாவற்றையும் நம்முடைய ஆவி மனுஷன்ல வைத்து விட்டார். இனிமே நமக்கு எங்கிருந்து வர வேண்டியது இல்லைன்னா எந்த ஆசீர்வாதமும் வெளியே இருந்து வர வேண்டிய அவசியம் இல்லை. அது அவருடைய சாவரின் விஸ்டம், நமக்கு புரியாது. ஆமா, ஆவிக்குரிய வரங்கள் அத்தனையையும் நம்முடைய ஆவி மனுஷன்ல வைத்து விட்டார். சரிங்களா? ஓகே, அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, அது ஒரு ஜீவ ஊற்று உள்ளே ஊறிக்கொண்டேதான் இருக்குது. அந்த ஸ்பிரிங் இஸ் லைவ். சரிங்களா? ஆமா, அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு யோவான் 7:38 வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்துல விசுவாசமாய் இருக்கிறவருடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் பாய்ந்து சென்று கொண்டே இருக்கிறது பாருங்க. ஆமா, நீங்க இந்த வகுப்புக்கு வந்த பிறகு நீங்க கேட்டு ஜெபித்து பெற்றுக்கொண்டதை விட அதிக ஆசீர்வாதங்களை நீங்க பெற்றிருப்பீங்க. சரிங்களா? ஆமா, நம்ம ஒருவருக்கு ஒருவர் பேசும் பொழுது இல்லையா, நான் பேசும் பொழுது சில ஆசீர்வாதங்கள் தானாகவே வந்து விடுகின்றன. ஏன்னா அந்த ஜீவ தண்ணீர் நம்மிடத்திலிருந்து போய்கொண்டேதான் இருக்கிறது. ரிசீவிங் என்று ஆயத்தமாயிட்டுன்னா அதை உள்ள வந்து இறங்கி உட்கார்ந்துக்கிடுது இல்லையா? ரிசீவிங் என்றுன்னா என்ன? ஆமா, இப்படிதான் எழுதியிருக்குது. என்ன எழுதியிருக்குது? நான் பரிபூர்ணமாக்கப்பட்டு இருக்கிறேன், நான் முற்றிலுமாக தகுதியாக்கப்பட்டு இருக்கிறேன். இதெல்லாம் நீங்க கேட்க 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 அந்த ஜீவ தண்ணீர் என்னிடத்திலிருந்து புறப்பட்டு வந்து உங்களுக்குள்ளே வாசம் செய்கிறதுனாலதான் அநேக காரியங்கள்ல நீங்கள் ஜெபிக்காமலே விடுதலை பெற்று இருக்கிறீங்க. உங்களுடைய சமாதானம் பெருகி இருக்கு. யாராவது நம்ம பிரதர் எனக்கு நல்லா ஜெபம் பண்ணுங்க, எனக்கு சமாதானம் வேணும் அப்படின்னு நீங்க கேட்கல. ஆனால் சமாதானத்துல நீங்க பெருகி கொண்டே இருக்கிறீர்கள், தைரியத்துல பெருகிறீங்க, விசுவாசத்துல பெருகிறீங்க. ஏனென்றால் என்னிடத்திலிருந்து என்னுடைய ஸ்பிரிட் மேன்ல இருந்து அந்த ஆவி மனுஷன்ல இருந்து உங்களுக்குள்ள வந்து கொண்டே இருக்கிறது. ஆக்சுவலா அது கூட சரியான இன்டர்பிரிட்டேஷன் இல்லை. உங்களுக்குள்ளே உங்கள் ஆவி மனுஷன்ல நீங்க பெற்றிருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை குறித்து நாலேஜ் வர 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 உங்களுக்குள்ள இருந்து அந்த ஜீவ ஊற்று வாழ்வின் எல்லா பகுதியிலும் அது பாய்ந்து பரவி நம்மை ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறது. ஆண்ட்ரோமுக்கு திரும்ப திரும்ப இதான் எழுதுறாரு, வாழ்நாள் முழுவதும் இதை செய்யுங்க. நாம் ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் மரிக்கும் நாள் வரைக்கும் நமக்கு பிரைம் பர்பஸ் என்னன்னா மனதை புதிதாக்கிட்டே இருக்கணும், அவரை அறிகிற அறிவிலே வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுது எல்லா நன்மைகளும் கிருபைகளும் தானாகவே நம்மை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம அடுத்த கொஸ்டின் போலாம். 5வது கேள்வி. பரிசித்து நடப்பது என்ன அறிவு? விசுவாசித்து நடப்பது என்ன அறிவு? வெரி குட். கர்த்தர் நல்லவர். எஸ் பிரதர் பிலிப். Walking by sight is a sense knowledge. Very Walking good. by faith is a meditation knowledge. Revelation knowledge. Revelation knowledge. Very good. அப்படி ஃபுல் மார்க் நீங்க போட்டுக்கலாம். ஆமா, அதை கொஞ்சம் நம்ம இதை திங்க் பண்ணுவோம், மெடிடேட் பண்ணுவோம். வாட் இஸ் இதை கொஞ்சம் முக்கியமான நமக்கு தெரிந்ததாக இருந்தாலும் இதனுடைய வேறு ஆழமாக செல்ல வேண்டும். நீங்க எடுத்துக்கொள்ளலாம். பேஜ் 124-25 எடுத்துருங்க. 125 பாட்டம் மோஸ்ட்ல இருந்து ஆரம்பிப்போம். தமிழ்ல, சத்தியத்தை அறிய ஒரே வழி கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிப்பதன் மூலமாக
ஆவியில் நீங்கள் யார் என்று அறிவதே ஆகும். நான் திரும்ப அதை வாசிக்கிறேன் பாருங்க. திரும்ப திரும்ப நம்ம சொல்றோம், என்ன சொல்றோம்? சத்தியத்தை அறிகிற அறிவு, சத்தியத்தை சரியாக அறிய வேண்டும், சத்தியத்தை சத்தியத்தின்படி அறிய வேண்டும், இப்படிலாம் நம்ம அடிக்கடி சொல்லுகிறோம். சத்தியத்தை அறிய ஒரே வழி கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிப்பதின் மூலமாக ஆவியில் நீங்கள் யார் என்று அறிவதே ஆகும். ஆவியிலே நாம் யாராக இருக்கிறோம்? எப்படி இருக்கிறோம்? கிறிஸ்துவை போல் இருக்கிறோம். வெரி குட். கிறிஸ்துவை போல இருக்கிறோம். அப்போ கிறிஸ்துவை போல இருக்கிறதுனால தேவர்களாக இருக்கிறோம். ஓகே, அதாவது சிந்தையுடையவராக இருக்கிறோம். வெரி குட். நாம் நீதிமானாக இருக்கிறோம். ஆமா, பரிசுத்தவானாக இருக்கிறோம், பரிபூர்ணம் உள்ளவர்களாக இருக்கிறோம். இவைகள் எல்லாம் நம்முடைய ஸ்பிரிட் மேல நடந்திருக்கு. அதுல என்ன பாத்தீங்கன்னா, தரிசித்து நடப்பதிலிருந்து, அதாவது உணர்வின் அறிவு, ஃபைவ் சென்ஸ் அந்த அறிவு ஒன்று. விசுவாசத்தில் நடப்பதற்கு வெளிப்பாட்டின் அறிவு நீங்கள் மாற வேண்டும். தரிசித்து நடப்பதிலிருந்து விசுவாசித்து நடப்பதற்கு நீங்கள் மாற வேண்டும். 2 கொரிந்தியர் 5:7 வாசிங்க. ஆறு வாசிங்க. 5:7 இந்த இந்த சிஸ்டர் 5:6. ஓகே, 5:6 வாசித்துருங்க தமிழ்ல. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். இந்த ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்? தரிசித்து நடாம விசுவாசித்து நடக்கிறோம்னா எல்லாருமே திங்க் பண்ணுங்க. ஆன்சர் பண்ணணுங்கிறது கூட இல்ல, திங்க் பண்ணுங்க. எஸ், நாங்க 5 சென்சஸ் படி நடக்காம ஆவியின் படி நடக்கிறோம் விசுவாசித்து. ஓகே ஓகே, உதாரணம் சொல்லுங்களா பைபிள்ல இருந்து. ஒரே சிச்சுவேஷன், ஒரு செட் ஆஃப் பீப்புள் தரிசித்து நடப்பார்கள், இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் விசுவாசித்து நடப்பார்கள். இதுக்கு பைபிள்ல என்ன உதாரணம்? தாவீது கோலியாத்தை கொல்லுறது. வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். வேற? ஜோஷுவாவும் கானான் தேசத்தை பார்த்துட்டு வரும் பொழுது. ஆமா, அந்த ஓகே, வெரி குட். ஆமா, இதுல யோசுவா மட்டும் நம்ம பார்ப்போம். யோசுவா புஸ்தகத்துல யோசுவாவும் காலேபும் அவர்கள் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடந்தார்கள். எதை விசுவாசித்து நடந்தார்கள் என்றால் தேவனுடைய வார்த்தையை. தேவனுடைய வார்த்தை என்ன பாருங்க, அந்த ரேஷியோ தான் என்ன ரொம்ப ஷாக் ஆக்குது. ஷாக்கு, பெரிய ஷாக்கிங் இல்ல? அவுட் ஆஃப் 2 மில்லியன்ஸ் 20 லட்சத்துல 2 பேரை தவிர 99.999% தரிசித்து தான் நடந்தார்கள். இன்றைக்கும் இதான் மேஜர் இஷ்யூ. ஏன் கிறிஸ்தவத்துல இவ்வளவு தோல்விகள், இவ்வளவு வியாதிகள், இவ்வளவு குழப்பங்கள்னா தரிசித்து நடக்கிற கூட்டம் தான் அதிகமாக இருக்கிறது. யோசுவாவாலும் காலேபாலும் விசுவாசித்து நடக்க முடிந்தது என்றால் அடுத்த பக்கமே நம்ம யோசிக்க கூடாது. ஆமா, பாருங்க, எதை விசுவாசித்து நடந்தான் யோசுவா? 1வது அதிகாரம் 3வது வசனத்துல, நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. 4வது வசனத்துல எந்த அளவுக்கு கிளியர் பண்றாரு பாருங்க. வனாந்தரமும் இந்த லீபனோனும் தொடங்கி ஐப்பிராத்து நதியான பெரிய நதி மட்டுமுள்ள ஏத்தியரின் தேசம் அனைத்தையும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்களுக்கு எல்லையா இருக்கும். எல்லாம் சொல்றாரு பாருங்க. 5வது வசனத்துல யோசுவா 1:5 நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. பாருங்க, எதிர்த்து வரமாட்டான்னு சொல்லல. நோ ஒன் கேன் விஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. உனக்கு முன்னால ஒருத்தர் நிற்க முடியாதுப்பா. நான் மோசையோட இருந்தது போலவும் உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பாப்பா இத பிடிச்சிட்டாங்க. இந்த வார்த்தையை அவங்க என்ன செஞ்சாங்க? விசுவாசித்து
நடந்தார்கள். முன்ன விட நீங்க அநேக காரியங்கள்ல விசுவாசித்து நடப்பீர்கள், அதுல சந்தேகமே இல்லை. அதற்கு காரணம் நம்ம இந்த பதில் என்ன இருக்கு? தரிசித்து நடப்பதிலிருந்து விசுவாசத்தை நடப்பதற்கு நீங்கள் மாற இருக்கிறீர்கள். அதற்கு நீங்கள் கிறிஸ்துவுக்குள் யார் என்பதை அடிப்படையாக வைத்து உங்கள் சிந்தனை, செயல்கள் மற்றும் அடையாளத்தை காண வேண்டும். எப்படி, அதாவது இதை கூட இன்னும் 2 ஹெட்டிங்ல நம்ம கிளாசிஃபை பண்ணலாம் பாருங்க. ஒன்று கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் எந்த அளவு தகுதிப்படுத்தப்பட்டு இருக்கிறோம். தேவநீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம், தேவ பரிசுத்தவான் ஆக்கப்பட்டிருக்கிறோம், தேவ பரிபூர்ணமாக்கப்பட்டு இருக்கிறோம். ரைட்? அதே போல இது ஃபர்ஸ்ட். நம்பர் 2 என்னன்னா, எந்த அளவுக்கு வல்லமைப்படுத்தப்பட்டு இருக்கிறோம். நம்மிடத்துல இருக்கிற இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை குறித்து இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? நான் செய்ததையும் செய்வீர்கள், அதை விட பெரிய காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா, வெரி குட். இன்னும் சொல்லுங்க, வேற என்ன? உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. ஆமா, நீங்க தான் தீர்வு. பூமிக்கு உப்புனா நீங்க தான் பூமிக்கு தீர்வு. அப்போ 2 ஏரியாவிலையும் நாம் தேவர்களா. அப்போ பாருங்க, இந்த 2 ஏரியாவை நீங்க அப்படி ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஒன்று, ஐ ஆம் ஃபுல்லி குவாலிஃபைட், ரைட்? நம்பர் 2, I am fully empowered with supernatural power to give solution to all the issues on the face of this earth. இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கக்கூடிய வல்லமை எனக்குள்ள இருக்கிறது. இந்த நாலேஜ் என்ன செய்யும்னா விசுவாசத்திலே நடக்க வைக்கும். ஆனால் 99.99% நல்ல விசுவாசிகளும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஐ எம் நாட் குவாலிஃபைடு என்கிற பொய்யை தைரியமா நம்புறாங்க. வீழ்ச்சிக்கு அதுதான் காரணம். ஏன் நாம் முழுவதுமாக பரிபூர்ணமாக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் நம்முடைய கிரியைகளினால் அல்ல. நாம் முற்றிலுமாக நம்முடைய ஆவி மனுஷனிலே தகுதியாக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய தகுதியெல்லாம் யாரு? ஆண்டவரா இயேசு, இயேசு கிறிஸ்து. எந்த வசனத்தை வச்சு சொல்றீங்க கிரேஸ் சிஸ்டர்? அவர் எங்களுக்கு இயேசு கிறிஸ்துவே எங்களின் ஞானமும் நீதியும் பரிசுத்தமும். ஆமென், ஆமென், ஆமென். அந்த வசனத்தை மறந்துடாதீங்க. 1 கொரிந்தியர் 1:4-1:31. நல்லா அதை ஞாபகம் வச்சுடுங்க. எல்லாவற்றுக்கும் எல்லாம் ஆயிட்டாருங்க. அப்படித்தான் நம்ம தகுதியாக்கப்பட்டிருக்கிறோமே தவிர நம்முடைய நீதி எல்லாம் எப்படி இருக்கிறது? அழுக்கான கந்தேன். அழுக்கும் கந்தையுமா இருக்குது. So we are fully qualified. இதை நீங்க மனசுல வச்சிருக்கீங்கன்னா சோர்ந்து போக மாட்டீங்க. இட்ஸ் நாட் அவுட் ஆஃப் அவர் ஒபீடியன்ஸ். ஆனால் தேவனுடைய குமாரனுடைய ஒபீடியன்ஸை நம்ம பிலீவ் பண்றதுனால we are perfectly perfected. இது ஒண்ணு. 2வது, என்னால எல்லாம் செய்ய முடியும். பவுல் சொல்ற பாருங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த அறிவுக்குள்ள வர 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 நீங்கள் சரீரத்திலே பலன் அடைவீர்கள், சிந்தையிலே பலன் அடைவீர்கள், ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ல நீங்க நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள். அப்போ கணவன் மனைவி இருக்கிறாங்க, யாருதான் ஃபர்ஸ்ட்ல மாறுவாங்க என்றால் இங்க அநேக சகோதரிகள் இருக்கிறாங்க. நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம்னா, இவ்வளவு நாள் என் கணவன் தான் மாற வேண்டும் என்று நினைத்தோம். கணவன்களாகிய நாம என்ன நினைச்சோம், மனைவிதான் மாற வேண்டும் என்று. ஆனால் அப்படி இல்லை. நீங்கள் விசுவாசித்து நடக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கை துணை தானாகவே மாறிவிடுகிறார்கள். சரிங்களா? அதனால மற்றவங்க மேல நமக்கு கசப்பு அவசியம் இல்லை. மாற வேண்டியது நாம தான். இதற்காக நீங்க பிரயாசப்பட வேண்டியதில்லை. சத்தியத்தை நீங்க சரியா அறிகிறதுனால அந்த மாற்றம் தானாகவே வந்து விடுகிறது. அது ஏற்கனவே ஆவி மனுஷனிலே நாம் பெற்றிருந்த மாற்றம். சரிங்களா? அதே நம்ம இப்ப வெளியே கொண்டு வரோம். ஆமா, இப்படித்தான் எழுதியிருக்கு, இப்படித்தான் எழுதியிருக்கு. அதனாலதான் இந்த ஸ்டோரி எல்லாம் படிக்கிறோம். தாவீது கதை, காலேப் யோசுவா கதைகள் இல்லையா, பவுல் சொல்ற வார்த்தைகள், இதெல்லாம் நம்ம படிக்க 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 நம்முடைய மனம் அதை ஏற்றுக்கொள்ளுகிறது. அது நம்முடைய அனுபவமாக மாறிவிடுகிறது. இப்படித்தான் தேவனுடைய வார்த்தையில் உள்ள வல்லமை நமக்கு ஆசீர்வாதமாக மாறுகிறது.
நல்ல உதாரணம், ரெண்டும் நல்ல எக்ஸாம்பிள். ஒரே சிச்சுவேஷன் தான். சவுல் ராஜாவும் தேவனால் அபிஷேகிக்கப்பட்டவன் தான். ஆனால் அவனும் அவனுடைய சேனையும் தரிசித்து நடக்கிறார்கள், சூழ்நிலையின் அடிப்படையில் சிந்திக்கிறார்கள். சரிங்களா? ஆனால் அங்க வந்து ஆட்டு இடையனோ அவன் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடந்தான். விசுவாசித்து நடந்ததுனால அவன் சொன்ன ஸ்டேட்மெண்ட் ஏதாவது சொல்லுங்க. அந்த யுத்த களத்துல தாவீது சொன்ன சில ஸ்டேட்மெண்ட். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நிந்திப்பதற்கு இந்த பெலிஸ்தன் மாத்திரம் உண்டு. ஏன் அவன் ஏமாத்திரம்? அவன் வந்து ஒன்றுமில்லை, நான் அவருடைய நாமத்தினாலே சேனைக்குள் பாய்வேன், ஒரு மதிலை தாண்டி நாமம் உண்டு, அப்புறம் அவருடைய ஒன்று சேனைக்குள் பாய்வேன், ஒன்று மதிலை தாண்டிடுவேன். ஓகே. விருத்த சேதனமாகிய உடன்படிக்கையை குறித்து அவனுக்கு நாலேஜ் இருந்தது. அவன் அந்த வார்த்தை அப்படிதான் சொல்றான், விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் ஏமாத்திரம். ஆமா, நமக்கு எதிரால் ஆன உடன்படிக்கை இருக்கிறது, ரத்தத்தினால் ஆன உடன்படிக்கை. பாருங்க, இயேசு கிறிஸ்துடைய சொந்த ரத்தத்தினாலே நம்மோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். சோ நம்முடைய வாழ்க்கையில எந்த விதத்திலும் தோல்வி என்பது அவசியமே இல்லை. இதுவரைக்கும் நம்ம என்ன நம்பிட்டு இருந்தோம்னா, தேவன் நம்மை வியாதியை கொண்டு திருத்துவார், கஷ்டப்பட்டு ஒடுக்கமான வாசல் வழியா நடத்தி நம்மை திருத்துவார் என்கிற பொய்யை நம்புறதுனால நம்முடைய ஜெபத்துல விசுவாசம் இல்லை, உறுதியா கேட்க முடியல. ஆண்டவரே எனக்கு இது நீங்க தந்துதான் ஆக வேண்டும் என்று கேட்கவில்லை. அப்படி கேட்க வாய் வந்த உடனே மனசுல என்ன வரும்? நீதான் சரியில்லையா, நீ இதை செய்துட்டியா, அதை செய்துட்டியா, இல்லையா? தேங்க் காட். நம்முடைய மனம் புதிதாகி கொண்டே இருக்கிறதுனால வாக்கு பண்ணப்பட்டுள்ள அத்தனை நன்மைகளும் உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்கள் மூலமாக உங்கள் சந்ததிக்கும் பாய்ந்து வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், 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 ஆமென். அடுத்த கொஸ்டின் போலாம். 6வது கொஸ்டின். யார் இருவருடைய ஆவிகளும் ஒன்றாயிருக்கின்றன, அதன் விளைவு என்ன? வெரி குட். யார் இருக்காங்க அடுத்தது? எஸ், பிலிப் பிரதர் முடிச்சிட்டாங்க. பவானி சிஸ்டர். கிறிஸ்துவினுடைய ஆவியும் எங்களுடைய ஆவியும் ஒன்றாயிருக்கிறது, அல்லது பரிசுத்த வெரி ஆவியும் குட். ஆமென். ஒன்றாயிருக்கிறது. அதன் விளைவாக எங்கள் ஆவி பரிசுத்த ஆவியானவரால் முத்திரையிடப்பட்டு சூழப்பட்டு மூடி பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. வெரி குட். ஓகே. 2வது கொஸ்டின் இன்னொரு பெட்டர் ஆன்சர் இருக்கு. ஆன்சர் கரெக்ட் தான். அதன் அதாவது ஓகே, யாராவது சொல்லுங்க, யார் இருவருடைய ஆவிகளும் ஒன்றா இருக்கின்றன? நம்முடைய ஆவியும் கிறிஸ்துவின் ஆவியும் ஒன்றா இருக்கிறது. அதனுடைய விளைவு வேற ஏதாவது சொல்லுங்க. புது சிருஷ்டியாயிட்டோம். வாஸ்தவமா 130வது பக்கம், பேஜ் 130. அந்த மிடில்ல பாருங்க, 2வது பேராகிராஃப்ல மிடில்ல, மறுபடியும் பிறந்த உங்கள் ஆவிக்கும் கிறிஸ்துவின் ஆவிக்கும் வித்தியாசம் இல்லை, மெய்யாகவே நீங்கள் அவரோடு ஒன்றாய் இருக்கிறீர்கள். உங்கள் மறுபடியும் பிறந்த ஆவி இயேசுவோடு முழுவதுமாக ஒத்ததாக இருக்கிறது. இருவரும் இணைந்து ஒன்றாகி புத்தம் புதிய நபராக உள்ளீர்கள். அந்த புத்தம் புதிய நபருக்கு பவுல் என்ன கொடுத்திருக்கிறார் பெயர் என்றால் புது சிருஷ்டி. 2 கொரிந்தியர் 5:17 படிங்க. அப்படியே கிறிஸ்துவோடு சேர்ந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். சிஸ்டர் 2 கொரிந்தியர் 5:17. 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்த புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. முக்கியமான வசனம் பாருங்க, 2 கொரிந்தியர் 5:17 நீங்களாம் மனப்பாடம் செய்யணும். ஆமா, ஐ எம் a new creation. நான் புது சிருஷ்டி. ஏன்? அதுதான் சோர்ஸ் சொல்றாரு. நம்முடைய ஆவியும் இயேசு கிறிஸ்துவுடைய ஆவியும் ஒன்றா இருக்கிறது. இதனாலதான் இயேசு சொல்றாரு, என்னை விட்டு உங்களை ஒருவரும் பிரிக்க முடியாது.
ரைட்? நாம் இருவரும் ஒன்றாக இருக்கிறோம். யோவான் 6:56 வாசிங்க. ஏன் நாம் ஒன்றாக இருக்கிறோங்கிறதுக்கு சோர்ஸ் வர அதுல சொல்றாரு பாருங்க. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். பாப்பா ஒரே ஒரு ரீசன் போதும். என்ன ரீசன் சொல்லுங்க? என்ன சோர்ஸ்? கம்யூனியன். கம்யூனியன். ஆமா, அதுல அவ்வளவு பவர் இருக்கு பாருங்க. இன்விசிபிள் ரெல்ம்ல இதெல்லாம் நடக்குது. சந்தோஷப்பட்டு கலிகூறுங்க. எதுலையுமே நீங்க தோல்வி அடைய முடியாது. நீங்க தான் ஜெயிப்பீங்க. ஆமா, உங்களுடைய குறைவுகள் மத்தியிலும் நீங்கள் தான் ஜெயிப்பீர்கள். ஆபிரகாம் அநேக காரியங்கள்ல குறைவு உள்ளவனாய் இருந்தான். ஏன் அவன் ஜெயித்தான்? எதனால அவனுடைய காரியம் ஜெயமா இருந்தது தெரியுமா? யாராவது சொல்லுங்க. விசுவாசித்து. ஓகே, விசுவாசித்தான். எதை விசுவாசித்தான்? தேவனுடைய வார்த்தைய. ஓகே, ஏன் விசுவாசிக்க முடிஞ்சது? தேவன் சொன்னதை நிறைவேற்றுவார். நிறைவேற்ற வல்லவர். ஓகே, என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் படி பாருங்க, அவன் எதை விசுவாசித்தான்னா, தேவன் என்னை அழைத்த அழைப்பு மாறாது, அவர் என் மேல் வைத்திருக்கிற அன்பு மாறாது, அவர் என் மீது வைத்திருக்கிற உறவு மாறாது, அவர் எனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களும் மாறாது, அவர் எனக்கு வைத்திருக்கிற திட்டங்களும் மாறாது. அன்பை சந்தேகிக்கவில்லை. இன்னும் நீங்க உண்மையா பச்சையா பேசணும்னா, அவனுக்கு குற்ற உணர்வு கொண்டு வர்றதுக்கு எது இல்லை? சபை இல்லை. பிலிப்பு பிரதர் சொல்லலாமா இல்லையா? நீங்க பாருங்க, டயனாவோ இந்தியாவில் இருக்கும்போது நானும் ஒரு நாள் அவளோட டிஸ்கஸ் பண்ணும்போது டயனா சொன்னா, டாடி ஒரு நான் கிறிஸ்டியன் கூட நல்ல மனசாட்சியோட இருக்கிறான். கிறிஸ்தவங்க சதா குற்ற உணர்வு. என்ன குற்ற உணர்வு? என் தேவன் என்னை குறித்து சந்தோஷமாக இல்லை, நான் அவரை திருப்திப்படுத்தணும்னா இதெல்லாம் செய்யணும். இதே உணர்வு எங்க தர்றாங்க? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் தந்துடுறாங்க. இதற்கு நீங்க புக்கை வாசிச்சிருக்கனால யாராவது சொல்ல முடியுமா? இதை குறித்து ஆண்ட்ரூ உமக்கு ஒன்று அழகா எழுதியிருந்தார். என்ன எழுதியிருந்தாருன்னா, கனடாவில் எப்படியோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அந்த சம்மர்ல ரோடு சைடுல இந்த கரும்பு சாறு சுத்துற மிஷின் இருக்கும். கார்ல பைக்ல அங்க இருக்குதா கனடாவில்? இல்ல. ஓகே, நீங்க பார்த்திருப்பீங்க. கொழும்புல உண்டு, இலங்கையில உண்டா, ஸ்ரீலங்காவில்? பாருங்க. ஆமா, அந்த சம்மர்ல போட்டு அது சுத்திட்டே இருக்கும் அந்த மிஷினு. அவர் சொல்றாரு, கிண்டலா எழுதுறாரு, நானும் இப்படித்தான் இருந்தேன். ரட்சிக்கப்பட்ட பிறகு என் தேவனை நான் திருப்திப்படுத்த ஓடிக்கொண்டே இருந்தேன். என் தேவன் என் பக்கமா இல்ல, அவரை சந்தோஷப்படுத்த. இப்படி என் வாழ்க்கையில எத்தனையோ வருஷம் வீணாயிட்டுனார். காரணம், நீங்கள் முற்றிலுமாக தகுதியாக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்கிற சென்ஸ் இல்ல, அந்த நாலேஜ் இல்ல. ஆமென். கர்த்தர் நல்லவர் பாருங்க. சோ நம்ம எதுவுமே பாருங்க, அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிச்சுட்டாரா, முடிக்க போறாரா? முடித்து விட்டார். நம்மை தகுதியாக்க அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். அநேக வீடுகள்ல, உங்க வீடுகள்ல கூட இருந்ததுன்னா அந்த வசனத்தை மாத்தி எழுதுங்க, பிராக்கெட்ல போடலாம், தப்பு இல்லை. அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்பது ஒரு ப்ராஃபசி. பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டது. புதிய ஏற்பாட்டுல வாழுகிற நாம், கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடித்து விட்டார். ரைட்? ஆமா, இனிமே நம்ம ஒண்ணும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவர் எதையெல்லாம் முடிச்சிருக்கிறாருங்கிறத மெடிடேட் பண்ணா போதும். அவர் எல்லாவற்றையும் முடித்து விட்டார்னா நம்முடைய ஆவி மனுஷனையும் பூரணப்படுத்தி விட்டார். அது அவருடைய அனந்த ஞானம் இல்லையா? அப்ப அதை அறிகிற அறிவில பாருங்க, நம்ம சர்ச்சைக்கு போகலன்னா குற்ற உணர்வுக்குள்ள போயிருக்க மாட்டோம். ஆண்டவருடைய அன்பை சந்தேகிக்க மாட்டோம், அவருடைய ரிலேஷன்ஷிப்பை சந்தேகிக்க மாட்டோம். அன்லேர்னிங் இஸ் த கிரேட்டஸ்ட் டிஃபிகல்ட் ப்ராசஸ். பெரிய ப்ராசஸ் என்னன்னா, நாம் கற்றிருப்பதை மறப்பது. சரிங்களா? கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் அவர் நமக்காக எல்லாவற்றையும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே செய்து முடித்து விட்டார். அதுல பிரதானமா என்னன்னா,
நம்மை புது சிருஷ்டியாக மாற்றிவிட்டார். நாம் அப்பழுக்கற்றவர்கள், நாம் குறைவில்லாதவர்கள், நாம் பரிசுத்தவான்கள், நாம் நீதிமான்கள். இந்த நீதி, பரிசுத்தம், பரிபூரணம் எல்லாமே நம்முடைய கிரியைகளினால் வந்ததல்ல, இயேசுவையே நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாக மாற்றிவிட்டார். அதனாலதான் எனக்கு இந்த பாட்டு இப்ப ரொம்ப பிடிக்குது பாருங்க. இயேசு என் நீதி, இயேசு என் பரிசுத்தம், அவரே எனக்கு எல்லாம் எல்லாம். நல்ல பாட்டு. ஆமென். பழுதொன்றுமே என்னில் இல்லை, பழுதொன்றுமே என்னில் இல்லை, இயேசுவே எனக்கு எல்லாமானார். இயேசு என் நீதி, இயேசு என் பரிசுத்தம், இயேசுதான் எனக்கு எல்லாம். எவ்வளவு கொண்டாடணும் பாருங்க. நான் பிரயாசப்பட்டு பரிசுத்தவான் ஆகலப்பா, இயேசுவையே எனக்கு பரிசுத்தமாக்கிட்டார். உங்க பிள்ளைகளை, உங்க பேர பிள்ளைகளை அந்த வசனத்தை மனப்பாடம் செய்ய சொல்லுங்க. படிக்கிற பிள்ளைகள் 1 கொரிந்தியர் 1:24, ஜீசஸ் யுவர் விஸ்டம், ஜீசஸ் இஸ் யுவர் விஸ்டம். ஆமா, ஜீசஸ் இஸ் யுவர் பிரைன் அப்படி சொல்லி கொடுங்க. எப்பா, உன் பிரைனை தூக்கி தூர வைடா, இயேசுவே உனக்கு பிரைன் ஆயிட்டாரு, இயேசுவே உனக்கு விஸ்டம் ஆயிட்டாரு, இயேசுவே உனக்கு மெமரி பவர் ஆயிட்டாரு, இயேசுவே உனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பவர் ஆயிட்டாரு. டோன்ட் லூஸ் யுவர் ஹார்ட். கொஸ்டின் பேப்பர் வந்தோடனே சொல்லு, இயேசுவாகிய ஞானத்துல நான் இந்த பரிசை எழுதுறேன்னு சொல்லு. இதெல்லாம் சொல்லி கொடுங்க, தைரியப்படுத்துங்க, பாசிட்டிவா பேசுங்க, குறையே சொல்லாதீங்க, பாசிட்டிவா பேசுங்க. அப்போ பாட்டி தாத்தாவா பேர பிள்ளைகளுக்கு பிடிக்கும். இப்ப நம்ம கிராண்ட் சில்ட்ரன் நம்மளை பார்த்து ஓடிடுறாங்க, வந்தாலே கரெக்ஷன் தான். நீ இதை செய்தியா அதை செய்தியா இல்ல. மேலானவைகள் வரும் பொழுது குறைவானவைகள் தானாகவே ஒழிந்து போகும். ரைட்? ஆமா. பாருங்க, இப்போ உங்க வீட்டுல இருட்டு இருக்கு, ராத்திரி வெளியே போயிட்டு ஒரு 9 o'clock வர்றீங்க, வேற ஒன்றும் எஃபர்ட்டே போடுறது இல்லை. இருட்டை விரட்டுவதற்கு, இருட்டை, இந்த டார்க்னஸை டிரைவ் அவுட் பண்றதுக்கு நீங்க எந்த எஃபர்ட்டும் போட வேண்டியதில்லை. ஒரு சுவிட்சை ஆன் பண்ணா போதும், வெளிச்சம் வந்த உடனே இருள் தானாகவே நீங்கிவிடும். இதைத்தான் வேதத்துல வாசிக்கிறோம். மேலானவைகள் வரும் பொழுது குறைவானவைகள் தானாகவே மறைந்து விடும். அதான் இப்போ நம்முடைய மனசுல நடந்துட்டு இருக்கு, இந்த வகுப்புல அதான் நடக்குது. மேலான தேவனுடைய வசனங்களை தியானிக்க 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 குறைவுகளாகிய பயம், அப்புறம் என்னது, சந்தேகம், அவிசுவாசம், குற்ற உணர்வு, இதெல்லாம் நீங்கிட்டே இருக்குது, உங்களை விட்டு தானாகவே போயிட்டே இருக்குது. இதற்கு வேற எஃபர்ட்டே போட வேண்டியதில்லை. வெளிச்சமாகிய வசனத்தை நாம் உள்ளே கொண்டு வரும் பொழுது நம்முடைய மனதில் இருக்கிற இருள் நீங்கி நம்முடைய அன்றாட வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் அனுபவமாக மாறிவிடுகிறது. அடுத்த கொஸ்டின் போலாம். எத்தனாவது கொஸ்டின்? 7. ஓகே, எஸ் சார். வாழ்நாள் முழுவதும் நாம் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டியது என்ன? வெரி குட். ரஞ்சனி சிஸ்டர். 126வது பக்கம். நீங்க கேட்கிற மற்றும் காண்கிற காரியங்கள் மூலமாக விசுவாசியாதபடி உங்களை சோதிக்கிறான். மாறாக தேவன் ஆவிக்குரிய மண்டலத்தில் அவருடைய வார்த்தைகள் மூலமாக செயற்படுகிறார். இந்த வெரி குட், வெரி குட், வெரி குட் சிஸ்டர். இன்னொரு பெட்டர் ஆன்சர் இருக்கு பாருங்க. கேள்வி என்னன்னா, வாழ்நாள் முழுவதும் நாம் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டியது என்னவென்றால், பேஜ் 125 எடுங்க, 125வது பக்கம், ஆவியும் மாம்சமும் என்கிற தலைப்புல ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கு பாருங்க. ஒரு முறை நீங்கள் மறுபடி பிறந்த பிறகு கிறிஸ்தவ வாழ்க்கையின் மீதி பகுதியானது ஆவியிலே நடப்பதை குறித்து கற்றுக்கொள்வதாக இருக்கிறது. அப்படி வாசிப்போம். புது சிருஷ்டியின் மூலமாக உங்களுடைய சரீர மற்றும் உணர்ச்சி மண்டலங்களை ஆளுகை செய்து தேவன் செய்து முடித்தவைகளுக்கு நேராக உங்களை வழி நடத்துகிறது. வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை அவ்வளவு எளிதானது. அல்லேலூயா. பாருங்கள், ஆவியில் நடப்பது. ஆவியில் நடப்பது என்றால் என்ன? எல்லாரும் சிந்திங்க, திங்க் பண்ணுங்க. ஆவியிலே நடப்பது என்ன? வார்த்தை மூலம் மனதை மன்றுமப்படுத்தி நடக்கிறது. அதுதான் ஆவியில. ஓகே, இன்னும் அதை குறித்து என்ன சொல்லலாம்? மாமிச இச்சையை நிறைவேற்றாது.
நம்முடைய மாம்ச பிரயாசத்தினால இச்சையை நிறைவேற்றாமல் இருக்க முடியாது. கேள்வி என்னன்னா, ஆவியிலே நடப்பது என்றால் என்ன? கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாக அவற்றை கிறிஸ்துவின் சிந்தை உடைய நடக்கணும். அதாவது வார்த்தை மூலமாக. ஓகே, கிறிஸ்துவின் சிந்தை, வெரி குட். கிறிஸ்துவின் சிந்தை எப்படி இருக்கும்? எப்பொழுதுமே வெற்றி தான். வெற்றி. இவைகள் ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது. இதுதான் ஆவியிலே நடப்பது. மேன்மையா இருக்கு. ஆமா, ஒன்றும் என்னை நெருங்க முடியாது. நான் முற்றிலுமாக பழுதற்றவன், குறைவு ஒன்று என்னிடத்துல இல்லை. ஏன்னா அப்படித்தான் எழுதியிருக்குது. ஆவி என்றால் என்ன? தேவனுடைய வசனம் எப்படி இருக்கு? ஆவியாயும். ஆமா, பாருங்க, தேவனுடைய வசனம் ஆவியாயும் அந்த ஆவிக்குள்ளே வல்லமை உடையதாகவும் ஜீவன் உள்ளதாகவும் இருக்கிறது. இப்போ இந்த அளவுக்கு நம்முடைய வகுப்பு சில ஒரு வருஷம் நடத்தி வைக்கிறோமா, ஒரு வருஷத்துக்குள்ள உங்களிடத்துல நிறைய மாற்றம் வந்திருக்கிறது, தைரியம் வந்திருக்கிறது, ஒரு திருப்தி வந்திருக்கிறது. இவைகள் எல்லாவற்றையும் கொண்டு வந்தது ஆவியாகிய வசனத்தில் உள்ள ஜீவன். சரிங்களா? அப்போ ஆவியிலே நடப்பது என்றால் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வது. அப்படி வச்சுடுவோம். நம்மை குறித்து வேத வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை நம்முடைய மனதிலே ஏற்றுக்கொள்ளுவதுதான் ஆவியிலே நடப்பது. நம்மை பற்றி தேவ வசனம் என்ன சொல்லுது? நீங்கள் நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிறீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள், பரிபூர்ணமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். தீஸ் ஆல் ஆர் குவாலிஃபிகேஷன். இன்னொரு அடுத்த பக்கம் என்னது? உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது, நீங்கள் நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள். அப்புறம் என்ன சொல்லியிருக்கிறாரு? நீங்கள் யாருடைய பாவங்களை மன்னிக்க உங்களுக்கு பவர் இருக்கு. எல்லாவற்றையும் சொல்லி இருக்கிறாரு. மலை போல இருக்கிற பிரச்சனையை பார்த்து பேசினா உங்களுடைய நாவல அதிகாரம் இருக்கு இல்லையா? அப்போ டூ சைட்ஸ் ஆஃப் அ காயின். ஒண்ணு அவர் குவாலிஃபிகேஷன், எந்த அளவுக்கு நாம் முற்றிலுமாக தகுதியாக்கப்பட்டு இருக்கிறோம். அடுத்த பக்கத்துல நாணயத்தின் அடுத்த பக்கம் என்னது? எந்த அளவுக்கு நாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையினால் நிரப்பப்பட்டு இருக்கிறோம். இது சம்பந்தப்பட்ட வசனங்களை நீங்கள் தியானித்து ஏற்றுக்கொள்வது ஆவியிலே நடப்பது. மற்ற காரியங்கள் தானாகவே வந்துடும். நன்மையும் கிருபையும் தானாகவே உங்களை தொடர்ந்து வந்துவிடும். அப்பொழுது இவைகள் எல்லாம் உலகத்துக்கு தேவையான எல்லாமே தானாகவே உங்களை பின்தொடர்ந்து வந்துவிடும். 8வது கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 8. நம் மனதை புதுப்பிப்பது எது? இல்லையெனில் நடப்பது என்ன? நம் மனதை புதுப்பிப்பது எது? இல்லை என்றால் நடப்பது என்ன? எஸ், லிதியா சிஸ்டர். 133வது பக்கம் 2வது paragraphல இருக்கு பாஸ்டர். கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு நீங்கள் உங்கள் மனதை புதுப்பிக்க வேணும். இல்லாவிட்டால் உங்கள் இயற்கை மனதானது காண்கிற, ருசிக்கிற, கேட்கிற, நுகர்கிற மற்றும் உணர்வுகளை நோக்கி தானாக இழுக்கப்படுகிறது. வெரி குட். இரண்டுமே தானாகவே ஈர்க்கப்படுவதுதான். எது ரெண்டும்? அதாவது விசுவாசமும் தானாக தான் வருது. எப்போ தானாக வருது? கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறதுனால. ஆமா, சத்தியத்தை சரியாக அறிகிறதுனால தானாகவே விசுவாசம் வந்து விடுகிறது. ஐம்புல அறிவினால் நடத்தப்படும் பொழுது தோல்வியும் தானாகவே வந்து விடுகிறது. இல்லையா? கரெக்டா சொன்னீங்க சிஸ்டர். கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு நீங்கள் உங்கள் மனதை புதுப்பிக்காவிட்டால், அப்படி என்றால் என்ன பொருள்? தேவன் உங்களை பற்றி என்னெல்லாம் சொல்லி இருக்கிறாரோ அதை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் தானாகவே நீங்கள் தோல்விக்குள்ளாக இழுக்கப்படுவீர்கள். அதாவது ஐம்புல அறிவு உங்களை வழிநடத்த ஆரம்பிச்சிடும். இதுதான் ஒரு உண்மையான போராட்டம். சரிங்களா? இப்படி வகுப்புல இருக்கும்போது ஈஸியா இருக்கும். ஒரு சேலஞ்சு வரும் பொழுது இல்லையா, நம்ம பிள்ளைகள் இன்னும் ஒரு வேளை ரட்சிக்கப்படாம இருக்கலாம், ஏதாவது பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கலாம். அந்த சூழ்நிலையிலும் இதுதான் வேலை செய்யும். எது வேலை செய்யும்? உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும். இதை மனப்பாடம் செய்து பேசுங்க, போட்டோவை பார்த்து பேசுங்க. எங்க தேவன் சொல்லி இருக்கிறார், உங்க பையன், உங்க கிராண்ட்சன் பேரு ராஜேஷ் இல்லையா, மக பேரு அல்லது எஸ்தர், ஏதோ ஒண்ணு நீ வச்சு, எஸ்தர் கர்த்தரால் நீ போதிக்கப்பட்டு இருப்பாய், உன்னுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும். பேசுங்க. மலையை பார்த்து பேச சொல்லி இருக்கிறார். இயேசுவின் நாமத்தினால என்னுடைய எஸ்தர், என்னுடைய கிராண்ட் டாட்டர் எஸ்தருடைய இருதயத்துல குழப்பத்தை கொண்டு வர்ற பிசாசு அப்பாலே போ சாத்தானே,
என் பிள்ளை தான் என்ன கிளாஸ்ல டாப் ரேங்கர், ஆல்வேஸ் 95+. உங்க ரோல் இது. இதை நீங்க செய்யாம விழுந்து விழுந்து ஜெபம் பண்ணாலும் மாற்றம் வராது. உங்கள் மனதை மாற்றிக்கொள்ள வேண்டும். தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற வழியில நீங்க நடக்கணும். ஜாஸ் வேர்ல்டு ஷேக்கர்ஸ் பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இப்படித்தான் நடப்பாங்க, இப்படித்தான் நடக்க வேண்டும். இதுதான் பிப்ளிக்கல். மலை போல இருக்கிற பிரச்சனையை பார்த்து பேசுங்க. அந்த ராஜேஷ்ட என்ன கெட்ட பழக்கம் இருக்கு அதை பார்த்து பேசுங்க. அப்பாலே போ சாத்தானே. தம்பிக்குள்ள இருக்கிற எல்லா பேட் ஹேபிட், தவறான எண்ணங்களை கொண்டு வர்ற பிசாசு, அப்பாலே போ. என் பையன் இனிமே குடிக்க மாட்டான். பிசாசு, உனக்கு அதிகாரம் கிடையாது. ஒரு நேரத்தோட நிப்பாட்டாதீங்க. அவன் அந்த கெட்ட பழக்கத்தை நிறுத்து வரைக்கும் பேசுங்க. என்னென்ன செய்ய தோணுதோ நீங்களே செய்யுங்க. நம்ம ஜெபம் பண்ணி தண்ணியை கொடுக்குறோம், அதை கொடுங்க. அவன் குடிக்க மாட்டான், இது தெரிஞ்சா அவன் குடிக்கிற தண்ணிக்குள்ள மிக்ஸ் பண்ணுங்க. அவன் படுக்கிற படுக்கையில தெளியுங்க. இல்லையா? இப்படிதான் வேதம் முழுதும் நிறைந்திருக்கிறது. நம்முடைய ரோலை நம்ம எடுப்போம். விசுவாசத்தோடு செய்யுங்க, உற்சாகத்தோடு செய்யுங்க, விசுவாசத்தோடு செய்யுங்க. என்னுடைய கிராண்ட்சன் ராஜேஷ் ரட்சிக்கப்படுறா, தேவனுக்காக எழும்புகிறா, ஜாப்ல பெஸ்டா வர்றா. உங்க மனதை புதிதாக்கி கொண்டே இருங்கள். ஏனென்றால் என்னபடியே ஆகும், சொன்னபடியே ஆகும். ஆமா, மலை என்பது அக்ரணை, அதாவது அதுக்கு உயிரே கிடையாது. சரிங்களா? அப்போ உங்க கிராண்ட்சன், கிராண்ட் டாட்டரு, உங்க ஹஸ்பண்டு, ஒய்ஃப் யாராவது ஏதாவது ஒரு காரியத்துல இருந்து வெளியே வர வேண்டும் என்றால் நீங்க எப்படியோ செய்யலாம். அவங்க போட்டோவை பார்த்து பேசுங்க. நீங்களே ப்ரேயர் பண்ணி அவங்க படுக்கிற பெட்டில் லேசா தெளிச்சு விடுங்க. தூங்கி முழிச்சிருக்கும் போது, தூங்கி கொண்டு இருக்கும் போது தலையில லேசா கை வச்சு பேசுங்க. பிசாசை விட்டு விடு, குடி பிசாச பல போசாத்தானே, ராஜேஷை விட்டு விடு. பேசுங்க, தொடர்ந்து பேசுங்க, சமாதானமா பேசுங்க. எமோஷனை கூட வேண்டியதில்லை. எவனாகிலும் மலையை பார்த்து பேசினா போதும். அந்த எவனாகிலும் எவளாகிலும் நாம் எல்லாருமே இருக்கிறோம். யூடியூப்ல இணைந்திருக்கிற நீங்களும் இருக்கிறீர்கள். அடுத்த கொஸ்டின், எத்தனாவது கொஸ்டின்? கொஸ்டின் நம்பர் 9. எஸ் சிஸ்டர். அவிசுவாசமாகிய பாவத்தின் சம்பளம் மரணம், அதன் விளைவு 9 எழுதுக. வெரி குட். கொஸ்டின் நான் வாசிக்கிறேன் பாருங்க திரும்ப. அவிசுவாசமாகிய பாவத்தின் சம்பளம் மரணம், அதன் விளைவு 9 எழுதுக. ஜெயா சிஸ்டர். 127வது பக்கத்துல. வெரி குட். மனசோர்வு, அதைரியம், கோபம், கசப்பு, பயம், கவலை, வியாதி, தரித்திரம், தனிமை. ஓகே, நீங்க பார்த்து, அதாவது அவர் அந்த வசனம் எனக்கு ஞாபகம் இல்லை. பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். அதுல பாத்தீங்கன்னா அந்த கான்டெக்ட்ல தான் சொல்லுறார். அவிசுவாசமாகிய பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். அவிசுவாசம் தோல்வியை தரும். 9 விளைவுகள். ஆமா, சிஸ்டர் சொன்ன மாதிரி 127 பேஜ்ல மிடில் இருக்கு பாருங்க, நம்பரை போட்டு வைங்க. மனசோர்வு ஒரு விளைச்சல். எதுல இருந்து விளைச்சல்? அவிசுவாசமாகிய அந்த அவிசுவாசம் தான் உங்களுக்கு மனசோர்வை தருகிறது. இதற்கு எல்லாருக்கும் நீங்க எல்லாரும் சாட்சிகளாக இருக்கிறீர்கள். இதுல நமக்கு டிஸ்பியூட்டே இல்லை. கடைசி கொஸ்டின் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 10. நமக்குள் இருக்கும் தேவனுடைய ஜீவனையும் வல்லமையையும் அனுதினமும் அனுபவிக்க செய்ய வேண்டியது என்ன? வெரி குட். ஆமா, ஸ்கிரீன்ல வராதவங்க யாராவது சொல்லுங்க. 132வது பக்கம். உங்கள் இயற்கை மனதை புதிதாக்கி உங்கள் ஆவி சிந்திப்பது போல சிந்தித்தால் தேவனுடைய ஜீவனும் வல்லமையும் உங்களுக்குள் இருப்பதை அனுபவிக்க ஆரம்பிப்பீர்கள். வெரி குட் சிஸ்டர். பேர் சொல்லுங்க. சிஸ்டர் சலோமி. சலோமி. ஓகே, சரியான பதில். பாருங்க, கொஸ்டினை நான் வாசிக்கிறேன். நமக்குள் இருக்கும் தேவனுடைய ஜீவனையும். நமக்குள்ள என்ன இருக்கு? தேவனுடைய லைஃப் இருக்கு, ஜோயே லைஃப் இருக்கு. நமக்குள் இருக்கும் தேவனுடைய ஜீவனையும் வல்லமையையும் அனுதினமும் அனுபவிக்க செய்ய வேண்டியது என்னவென்று 132வது பக்கம் 3rd பேராகிராஃப்ல உங்களுடைய சரீர சிந்தையை ஆவிக்குரிய சிந்தையோடு ஒத்துப்போக வைத்து
அதை புது விதத்தில் அமைத்து கொள்ளுவதே. காலையில எழுந்த உடனே உங்களுக்கு டவுட் வரும், பிசாசு தருவான். பொதுவா காலையில தான் இந்த பிரச்சனை எப்படி ஃபேஸ் பண்ண போறா, இதை எப்படி ஃபேஸ் பண்ண போறா, சரிங்களா? இப்போ அந்த நமக்குள் இருக்கும் தேவனுடைய ஜீவனையும் வல்லமையையும் அனுதினமும் அனுபவிக்க என்ன செய்யணும்னா, சரீர சிந்தையை ஆவிக்குரிய சிந்தையோடு ஒத்துப்போக வைக்கணும். இதுக்கு எளிதான வழி என்னது? நான் சொன்னேன், காலையில தான் பிரச்சனையா பிசாசு ஞாபகப்படுத்துவான். அப்போ நம்முடைய சரீர சிந்தை நெகட்டிவ் தாட்ஸுக்குள்ள போயிருது, பிராக்டிக்கலா திங்க் பண்ண ஆரம்பிச்சிருது. அதை ஆவிக்குரிய சிந்தையோடு ஒத்து போக வைக்க நடைமுறை ஆலோசனை ஒன்று சொல்லுங்கள். உங்களோட வீடியோ மெசேஜ் கேட்கலாம். கரெக்டா சொல்லுங்க. கரெக்டா சொல்லுங்க. வெரி குட். ஆமா, நல்ல செய்தி உங்களுக்கு தெரியும் பாருங்க. ஒரு செய்தியை காலையிலே போட்டுருங்க. பெண்கள் நிறைய இருக்கிறீங்க. எத்தனை பேரு, அப்படி கை தூக்க சொல்லல, எத்தனை பேரு காலையில ஸ்டவ்வை பத்தைக்கும் போது வீடியோவை ஆன் பண்றீங்க? மனசுல யோசிங்க. அப்பவே செய்துருங்க. நீங்க கான்சென்ட்ரேட் பண்ண டைம் இருக்காதுன்னு பிசாசு சொல்லுவோம். அந்த டைம்ல நீங்க கேளுங்க. அரைகுறையாத உள்ள விழுந்தாலே போதும். ஆமா, எங்க வீட்டுல சிஸ்டர் எப்பவுமே அதான் வேலை. காலையில சமையல் வேலை, வாஷிங், முழுவதுமாக கான்சென்ட்ரேட் பண்ண முடியாட்டாலும் பரவாயில்ல. இப்பதான் நமக்கு நிறைய செய்திகள் இருக்குது. உங்களுடைய சரீர சிந்தையை ஆவிக்குரிய சிந்தையோடு ஒத்து போக வைக்க நீங்க செய்ய வேண்டியது என்னவென்றால், காலையில சத்தியத்தை சரியாக போதிக்கிற செய்தியை கேளுங்க. இல்ல டைம் இருந்தா என்ன செய்யுங்க, இந்த புக்கு எல்லாம் வாங்கியிருக்கீங்க, வாசிங்க. நாளடைவில் அது உங்களுடைய கலாச்சாரமாக மாறிவிடும். இந்த பயிற்சியை, எந்த பயிற்சியை? நம்முடைய சரீர சிந்தையை ஆவிக்குரிய சிந்தையோடு ஒத்து போக எவ்வளவு நாள் இதுல நம்ம இந்த ப்ராசஸ்ல இருக்க வேண்டும் என்றால், கல்லறைக்கு போக வரைக்கும், கடைசி 120 ஆண்டுகளுக்கு மேலாக நம்ம வாழ போகிறோம். ஒவ்வொரு நாளும் இது நடக்கணும். ஏனென்றால் சூழ்நிலைகள் ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு மாதிரி வரலாம் இல்லையா? நம்ம விழுந்து போன உலகத்துல வாழுகிறோம். இந்த அளவுக்கு இப்ப நீங்க எல்லாருமே சின்சியர் ஸ்டூடெண்டா இருக்கிறீங்க. உங்க அளவுக்கு உங்க லைஃப் பார்ட்னர் இருக்க மாட்டாங்க, பிள்ளைகள் இருக்க மாட்டாங்க. அப்போ உங்களுக்குள்ள கேள்வி வரும், எரிச்சல் வரும். ஐயோ, இந்த சத்தியத்தை என் பிள்ளை அறிஞ்சிட்டா நல்லா இருக்குமே. அந்த எரிச்சல் கூட வரக்கூடாது. என் பிள்ளை நல்லதா இருப்பான், கர்த்தரால் போதிக்கப்படுவான், அப்படித்தான் எழுதியிருக்கு. என்னுடைய பிள்ளையுடைய எதிர்காலம் பிரகாசமா இருக்கும், கண்டிப்பா என்னை விட இந்த வெளிச்சத்துல வருவாங்கன்னு நீங்க விசுவாசிக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? காலையிலே நல்ல விதையை விதைச்சிருங்க. அப்பொழுது உங்களுடைய மாம்ச சிந்தையும் ஆவியின் சிந்தையும் ஒன்றாக இணைந்து விடும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நீங்க தண்ணீர் கொண்டு வந்தா எடுத்துக்கிடுங்க. நம்ம ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு அதன் பிறகு டவுட் இருந்தா கிளியர் பண்ணலாம். ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராக பெரிய அதிசயங்களை செய்கிற தேவாதி தேவனை துதிப்போம். அவர் கிருபை என்றும் உள்ளது. அந்த கிருபை என்ன செய்கிறதுனா, இயேசு கிறிஸ்துவுடைய வஸ்திரத்தில் இருந்த வல்லமையை இந்த தண்ணீருக்குள்ள கொண்டு வந்து விடும். நாம் விசுவாசத்தின்படியே தான் ஆகும். நம்முடைய விசுவாசத்தின்படியே ஆகும். நான் சொல்லுகிறபடியே தான் ஆகும். இந்த தண்ணீருக்குள்ள ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட சுகப்படுத்துகிற வல்லமை, பலப்படுத்துகிற வல்லமை, ஐஸ்வர்யத்தை இழுத்து கொண்டு வருகிற வல்லமை, உங்களுடைய குடும்பத்தில ரட்சிப்பை இழுத்து கொண்டு வருகிற வல்லமை, உங்க குடும்பத்தில சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஐக்கியத்தையும் கொண்டு வர்ற வல்லமை இந்த தண்ணீருக்குள்ள அப்படியே இறங்கும். நீங்க அந்த விசுவாசத்தோடு அதை குடிக்க சொல்லுங்க, தெளியுங்க. பெட்ல தெளியுங்க. நம்ம தூரத்துல இருக்காங்களா, நீங்க என்ன செய்யலாம்? அவங்க போட்டோ மேல சும்மா லைட்டா ஒரு டிராப் கூட வைக்காதீங்க, அதோட குறைய வைங்க. சரிங்களா? எப்படி நீங்க விசுவாசித்து இந்த தண்ணீரை எல்லா பகுதியிலும் நீங்க பயன்படுத்தலாம். பிதாவே, உமக்கு நன்றி அப்பா. எங்களுடைய நாவலை தந்த அதிகாரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த அதிகாரம் எங்களுடைய ஆவி மனுஷனிலே நாங்கள் ரட்சிக்கப்பட்ட பொழுதே வைத்து விட்டீரே, அதற்காக உமக்கு நன்றி அப்பா. எங்களுடைய ஆவி மனதில நீங்கள் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை எங்களுடைய மனதில ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக அந்த வல்லமையும் இந்த தண்ணீருக்குள்ள இறங்குவதாக. எங்களை குறித்து எங்கள் தேவனாகிய கர்த்தர் சொல்லி இருக்கிற எல்லா வார்த்தைகளையும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக எங்கள் மனதை புதிதாக்குற வல்லமை இந்த தண்ணீருக்குள்ள இறங்குவதாக. இயேசுவின் நாமம் அதிசய நாமம். நாங்கள் இந்த தண்ணீரை குடிக்கும் பொழுது எங்களுடைய எண்ணங்கள் கிறிஸ்துவின் எண்ணத்தோடு இணைந்து கொள்ளுவதாக. அவர் சொன்னார், எங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று சொன்னார். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனதை உண்டாக்கக்கூடிய வல்லமை இந்த தண்ணீருக்குள்ள இறங்குவதாக. அதே போல ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் இந்த தண்ணீரை எதிரெல்லாம் பயன்படுத்துகிறார்களோ,
ஜூம் மீட்டிங்ல இணைந்திருக்கிறவர்கள், யூடியூப்ல இணைந்திருக்கிறவர்கள், வருங்காலத்துல இதை பார்க்க போகிற நபர்கள், ஒவ்வொருவருக்கும் தேவைகள் அனைத்தையும் சந்திக்கக்கூடிய வல்லமை இந்த தண்ணீருக்குள்ள இறங்குவதாக. இதை பயன்படுத்த நீரே இவர்களுக்கு ஞானத்தை கொடுப்பீராக. உமக்கே ஆண்டவரே துதிகன மகிமை செலுத்துகிறோம். நாங்கள் கற்ற பாடங்கள் எங்களுடைய இருதயத்தில் ஆழமாக பதிவதாக. நாங்கள் உமக்காக எழுந்து பிரகாசிக்க, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க எங்களுக்கு இன்னும் நீர் கரம் பிடித்து வழி நடத்துகிற உங்களுடைய அன்பிற்காக நன்றி சொல்லுகிறோம். நன்மையும் கிருபையும் இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் சூழ்ந்து கொள்வதாக. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் சூழ்ந்து கொள்வதாக. இயேசு கிறிஸ்து செய்ததை விட பெரிய அற்புதங்களை செய்யக்கூடிய வெளிப்பாடு இவர்களுக்கு உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், 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 ஆமென். அப்படி எல்லாம் நம்ம ஒரு சிப்பு குடிச்சு